ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஸோ என்னை பார்த்துருப்பீங்க சாட்டர்டே அன்றைக்கி விக்ரவாண்டியில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய மோட்டோ விலாகில் தான் நீங்கள் எல்லோரும் எல்லா நியூஸ் சேனல்லையும் பரவிருக்கு. எப்படி போச்சுன்னு தெரில. நான் காலையில் அப்லோட் பண்ணேன் சண்டே அன்றைக்கி மார்னிங் ஒரு 10 o'clock என்னோடய யூடியூப் சேனலில் ரோம் வித் கௌதம். ஸோ அதில் அப்லோட் பண்ணது தான் இவ்வளோ வைரலாக போயிருக்கு. எல்லா நியூஸ் சேனலும் என்னோடய வீடியோ தான் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸும் என்னோடய இது தான் போட்டிருந்தாங்க, அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டான வீடியோ. ஸோ என்னோடய கேமராவில் தான் அது ரெக்கார்ட் ஆச்சு. அது எப்பவுமே சேஃபாக போகணும். வண்டியில் போகும்போதும் சரி, பஸ்ஸில் போகும்போதும் சரி, ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எதுக்கு இந்த பதிவுனா, நிறைய பேர் ஒரு கமெண்ட்டில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன உதவி பண்ணீங்கன்னு. பட் நாங்கள் எல்லோரும் உதவி தான் பண்ணோம். எனக்கு பக்கத்தில் முன்னாடி போன வண்டி ஆம்னி வண்டி மாதிரி கார் மாதிரி இருக்கும், அதில் இருக்க 4 பேர். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கூட அவங்க டாட்டர், அவங்க ஃபாதர் இருந்தாங்க. மண்டையில் அடிபட்டது, லெஃப்ட் சைடில் நினைக்கிறேன், லெஃப்ட் சைடு இந்த இடத்துல அடிபட்டது. அதில் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஸோ அவருக்கு பிளட் வர ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கச்சிஃப் வச்சு நாங்கள் பிளட்டு ஸ்டாப் பண்ணோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் காலையில் கிளம்பிட்டேன் ஒரு 4:30 அங்கேருந்து. ஸோ ஆஃப்டர் தட் சண்டே அன்றைக்கி நாங்கள் ஃப்ரம் தேர் திண்டுக்கல் போயிட்டு அப்படியே மதுரைக்கு அங்கே போயிட்டு அவரை மதுரை ஹாஸ்பிட்டல் தி மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் அவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் நல்ல வேலை அன்றைக்கி நான் ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது அவங்க டாக்டர்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கக்கிட்ட பேசி எங்கே இருக்குன்னு கேட்டு சண்டே அன்றைக்கி நான் அங்கேருந்து சென்னைக்கு வரேன் வீட்டுக்கு. ஸோ வர வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அந்த மனசார கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எப்படி அவ்வளோ தூரம் நம்ம பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லோரும், நான் மட்டும் இல்லை எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். பர்டிகுலர்லி எனக்கு அவர் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ஒரு அப்பா அவங்க டாட்டர்லாம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பணும் சாட்டர்டே. ஸோ அதேமாதிரி சண்டே அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க டாக்டர் கால் பண்ணி அவங்க அப்பா போய் பார்த்தோம். பார்த்துட்டு நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூட நான் போட்டிருப்பேன், எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. பட் நான் வீடியோ போய் ஹாஸ்பிட்டலில் போய் எந்த ஒரு இதுவும் நான் எடுக்கவே இல்லை. சீன் அந்த மாதிரி நான் கிரியேட் எதுவுமே பண்ணல. வாண்டடாக போய் வீடியோ எடுத்து நாங்கள் மாதிரி போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக நேற்று நான் போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஓகே ஃபைன். அவங்ககிட்ட விசாரிக்கும் போது 2 பேர் தலையில் அடிப்பது. அது ஒருத்தர் இவருக்கு, இன்னொருத்தர் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க 2 லேடிஸ் ஏதோ ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக தெரியல எனக்கு, பட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் டிரைவர் எல்லாமே ஓகே ஃபைன். ஆல் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நைட் டைமில் நிறைய பஸ்ஸு, ஊருக்கு போகிற பஸ் தான் நிறைய பேர் அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்க. அது பண்ணாதீங்க. அதனால தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட். ஏன்னா நாங்கள் அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களோட ஆயிடுச்சுன்னா ரொம்ப எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. உயிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பஸ் அங்கே போய் பாலத்தில் போய் கரெக்டாக மாட்டிக்கிச்சு. அதனால் பெரிய பாலம் தான் நேரத்து அந்த பஸ் கீழே உள்ளே போயிருக்கும். அதனால் எல்லோரும் சேஃபாக நல்லா லாக் ஆகிருக்கு கரெக்டாக. எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க. என் பக்கத்தில் தான், நேரில் தான் நடந்தது. அதனால் தயவு செஞ்சு யாரும் ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே அங்கே பேசஞ்சர் எல்லாமே சேஃபாக இருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகலை. என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா இது 3வது வாட்டி நடக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன். ஒரு ஃபேமிலி பைக்கில் அடித்து ஒரு கார்காரனை தூக்கிட்டான். ஆனால் அந்த கார்காரன் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. பட் இன்னும் அந்த அம்மா காலில் லெக்கு வேறு போன் கட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆச்சு ஒரு 2 months பிஃபோர். பட் ஆஃப்டர் தட் ஐ எம் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ வைல் ட்ராவலிங் இன் பைக். கரெக்டாக அந்த கேமராவில் மாட்டிக்கிச்சு. நான் எப்போயுமே நைட் டைமில் அந்த கேமரா ஆன் பண்ண மாட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து என் பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸை என் கூடயே ஸ்பீடாக வந்துட்டு தான். சரி, அவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு சொல்லி அதனால தான் நான் இந்த 100க்கு மேலே நான் க்ரூஸ் பண்ணி போனேன். அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நானும் 110 போகிறேன்னு. பட் அப்படி கிடையாது. என் பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸும்
போனதுனால நானும் அதே ஸ்பீடில் போனேன். ஸோ ஆல் சேஃப். இப்போ நான் நேற்று போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஹீ இஸ் பெட்டர் நவ். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க, காலில் ஏதோ ஃப்ராக்சர்னு சொன்னாங்க. இஸ் ஆல் ரைட். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே உதவி பண்ணாமல் அப்படியே நம்ம கேமரா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எல்லோரும் அங்கே இருந்துட்டு பார்த்து தான் நாங்கள் போனோம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் அதனால நம்ம இனிமேல் கவனமாக இருக்கணும். நைட்டில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வச்சு நீங்கள் ஓட்டுங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா அப்போ தான் ஒழுங்காக நம்மளால் சேர முடியும் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் என்னோடய வீடியோ சேனலில் போட்டாங்க. நான் அது எதுவுமே நான் தப்புன்னு சொல்லலை. பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, ஓகே இந்தமாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ நான் போட்டது. கடைசியில் நான் பேசியிருப்பேன் இதுமாரி பண்ணாதீங்கன்னு. அதில் நீங்கள் கடைசி அந்த வீடியோ பார்த்தா தெரியும். நேற்று போட்ட சண்டே, ஓகே ஆமாம் நேற்று தான் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் இதுமாரி போகாதீங்க, ஸ்பீடாக போகாதீங்க அதுன்னு. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், இதுமாரிலாம் நடக்கக்கூடாது, இந்தமாரி இன்சிடென்ட் திரும்பி நடக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸை. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தான். எல்லாமே நல்லதே நடந்திருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லை, யார் ஒரு உயிர் சேதமும் இல்லை. கடவுள் இருக்கார். அதனால் லெட்ஸ் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ காட் இன்ஜூர். ஓகே, டேக் கேர். நிறைய தான் சொன்னேன், நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தேன், நிறைய பேர் எனக்கு தெரியாமல் வந்திருக்கு. பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். எதுவும் நான் அதை பற்றி தப்பாகவும் நான் எதுவுமே சொல்லலை. ஐ யூஸ்ட் மை வீடியோ டு போஸ்ட் த இன்சிடென்ட் அபவுட் எஸ்டர்டே, the day before yesterday, Saturday. Thank you so much for your support. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்து, அதனால் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இந்தமாரி சம்பவம் நடக்காமல் அடுத்த இது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.